வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு பிகம் ஃபியர்லெஸ் அண்ட் கான்ஃபிடென்ட். எப்படி ஃபியர்லெஸ்ஸாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுன்றதை பற்றி. ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபியர். நீங்கள் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங் பயமாக இருந்தால் நான் தப்பாக பேசிடுவேனோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் இது உண்மையா, இல்லை நம்ம மைண்ட் க்ரியேட் பண்ணுற இமேஜினேஷனா? பயம் மோஸ்ட்லி நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ பயத்தோட அந்த ரூட்டை கண்டுபிடிச்சா அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகும். செகண்ட் பாயிண்ட், டேக் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். ஃபியரை ஓவர் கம் பண்ண பிக்கஸ்ட் சீக்ரெட் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஒரு நாளில் கான்ஃபிடென்ட் ஆகவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங் பயமாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி பேசுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அப்புறம் ஸ்மால் குரூப்பில் பேசுங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் பயம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். தேர்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நம்ம மைண்டில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது உண்மையாகவே அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு பதில் நான் ட்ரை பண்ணுறேன், நான் இம்ப்ரூவ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். டெய்லி உங்ககிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அக்செப்ட் ஃபெயிலியர். ஃபியரோட பிக்கஸ்ட் ரீசன் ஃபெயிலியர், பயம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் வராது. ஃபெயிலியர் வந்தால் என்ன, அது ஒரு லெசன் தான். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வேளை ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணலாம். ஸோ ஃபெயிலியரை எனிமி அப்படின்னு பார்க்காம டீச்சர் அப்படின்னு பாருங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட், பாடி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் ஜஸ்ட் மைண்டில் தான் இல்லை, பாடியில் கூட தெரியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்மைல் பண்ணுறது, இவ்வளோ சிம்பிள் திங்ஸ் கூட உங்கள் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணால் கொஞ்ச நாளில் நீங்கள் ஆக்சுவலாகவே கான்ஃபிடெண்ட்டாகவே மாறிடுவீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், கெட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோன்னா க்ரோத் வராது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்போதான் நியூ ஸ்கில்ஸ், நியூ கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகும். பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் உங்களுடைய க்ரோத் பாத். செவன்த் பாயிண்ட், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். நெகட்டிவாக பேசுகிற, டிஸ்கரேஜ் பண்ணுற பீப்புள் கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும். ஆனால் அதுவே சப்போர்ட் பண்ணுற, மோட்டிவேட் பண்ணுற பீப்புள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. எய்த் பாயிண்ட், ப்ராக்டிஸ் டெய்லி. கான்ஃபிடென்ஸ் ஒரு ஸ்கில், ப்ராக்டிஸ் பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுங்க. இப்படி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும் பொழுது ஒரு நாள் நீங்கள் பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஃபியர்லெஸ்க்கு அர்த்தம் பயம் இல்லாமல் இருக்கிறது இல்லை, பயம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது தான் ஃபியர்லெஸ். கான்ஃபிடென்ஸ் அப்படிதோட அர்த்தம் பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை, மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் முன்னாடி போகிறது தான் கான்ஃபிடென்ஸ். பயம் இருந்தாலும் நடந்து போங்க, டவுட் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு போங்க. ஒரு நாள் நீங்கள் ஃபியர்லெஸ் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஆயிடுவீங்க. நன்றி.